jum nam ta rum ta dhalam kutak tak da da gradagradagradagada ta jum taka jum jum ta takita ta da ta jum gradaga jum ta tanam ta tarum ta takita ta da gradagradagada tarita ta dhanata ta drunata ta dinita ta da jum tanam tarum tagadim takradagada dim ta tarigradagada ta jum dim da ta jum nam.
ஒரு பள்ளியின் ஆண்டு விழா என்பது அவ்வாண்டு முழுவதும் அப்பள்ளியின் உழைப்பு, திட்டமிடல், பயிற்சி, உட்புகுத்தல் ஆகிய மரக்கிளைகளால் கொண்டாடப்படும் வெற்றி கணினி. இவ்வாண்டு நம் பள்ளியின் ஆண்டு விழாவில் ஒரு இந்த வருடத்தோடு நம் தாமரை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி துவங்கி 25 வருடங்கள் ஆகிறது. Now we have our chief guest arrived at the gate of Tamarai, escorted by the cabinet members. As they have arrived, the magic has spread in the environment. It's a time for us to have welcomed them with a great sound of applause. மிகவும் மகிழ்ச்சியான தருணம். பள்ளியின் வரலாற்றில் மிகவும் முக்கியமான இந்த வருடத்தின் பக்கத்தில் இருப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். என் பள்ளி இன்னும் பாழவிழா, பொன்விழா என நம் பணியை தொடர வாழ்த்து நம் விழாவின் மேடையை அலங்கரிக்க வருகை புரியும் ஞானம் என்னும் ஒளியை தம் பெயரிலேயே கொண்டு நம் அனைவரின் வாழ்த்தும் நகைச்சுவை உணர்வினை ஊட்டி நம் பள்ளியின் கேபினெட் உறுப்பினர்களுடன் படைசூழ அணிவகுத்து வருகின்றார். அனைவரும் எழுந்து நின்று கரகோசை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா. கண்ணார முதக்கடலே ஓற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி போற்றி. என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா. பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா. பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திரு
என்ன அற்புதம் இதுவே, கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. ஆடிய மாதனே அம்பலவானனே, ஆடிய மாதனே அம்பலவானனே, நாட கருணையை ஏழை அறிவேனோ, ஏழை அறிவேனோ, ஏழை அறிவேனோ. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என்னப்பனல்லவா, என்னப்பனல்லவா, என்னப்பனல்லவா.
the dance are Hamsa Vahini. Participants of the dance are Rudanya J, 12A, Abhirami G, 12B, Arivumalar S, 11EB. Ceremony. Before that, welcome is one of our signatures of our Tamilian culture. How the world becoming modern, it doesn't matter, to follow our traditions and cultures. Now, I would like to invite our academic director, Mr. B.R. Purushothaman sir, to render the welcome address. வந்தாரை வாழ வைப்பது என்பது நமது நாட்டின் கலாச்சாரம். காலங்கள் பல கடந்தாலும் கோலங்கள் பல கொண்டாலும் நம் தமிழர் மரபு வருவோரை இன்முகத்தோடு வரவேற்பது. இந்த மரபை வழி வழியாய் பின்பற்றுவதில் நம் தாமரை பள்ளிக்கு இணை என் தாமரை பள்ளி மட்டுமே. தம் கற்கண்ட சொற்களால் தேன் சொரிய நம் சிறப்பு விருந்தினரையும் உங்கள் அனைவரையும் வரவேற்க என் பள்ளியின் கல்விக்குழு இயக்குனர் திரு புருஷோத்தமன் ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கின்றேன். நம் தாமரபாளையத்தில் வீட்டிருக்கும் தாமரை பள்ளியோ முப்பொழுதும் மலர்ந்தே இருக்கும், நாம் அறிந்ததே. அப்பேற்பட்ட நம் தாமரை பள்ளி இன்று 25ஆம் ஆண்டை கடந்து வெள்ளி விழாவை கொண்டாடுவதற்கு வித்திட்ட இன்று மட்டுமல்ல என்றுமே ராஜாவாக திகழும் நம் பள்ளியின் தாளாளர் திரு ராஜா ஐயா அவர்களையும், ஒரு நாட்டின் எதிர்காலமானது இளைஞர்கள் கையிலே உள்ளது என முழங்கிய விவேகானந்தரின் வார்த்தைக்கேற்ப நம் பள்ளியானது பெரு விருட்சமாக வளர இளம் வயதிலேயே உறுதுணையாக நிற்கும் நம் பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர் திரு ஆனந்த் அவர்களையும் மற்றும் செயலர் திரு அசோக் அவர்களையும் விடாமேலைக்கு வருக என வரவேற்கின்றேன். மிகவும் உன்னதமான தொழில். மக்கள் என்னை ஒரு நல்ல ஆசிரியராக நினைவு கூர்ந்தால் அதுவே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவமாக இருக்கும் என்று நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பெருமைப்படுத்திய துறையை தேர்ந்தெடுத்திருக்கும்
இருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்களையும் அவருடன் வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஆன்றோர்களையும் பெருமைப்படுத்த நம் பள்ளி தாளாளர் திரு ராஜா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழின் புகழ் பாட அன்றோ இருந்தது மதுரையில் தமிழ் சங்கம். அத்தகைய மதுரையில் இன்றும் தமிழ் பெருமையை பறைசாற்றி வருவதோடு அல்லாமல் தமிழில் பல்துறைகளிலும் சிறந்த ஆளுமையாக திகழும் நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் திரு ஞானசம்பந்தன் ஐயா அவர்களை நம் பள்ளியின் சார்பாக விழா மேடைக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். பள்ளி கல்வியை பயனுள்ள கல்வியாய் தரும் நம் பள்ளியின் முதல்வர் திரு விஜயகுமார் அவர்களையும் கண்டிப்பு மற்றும் ஒழுக்கத்திற்கு முன்மாதிரியான திகழும் நம் துணை முதல்வர் திரு நீலகண்டன் அவர்களையும் கடமை, நேரம் தவறாமை முதலிய நற்பண்புகளின் உறைவிடமாக விளங்கும் இயக்குனர் திரு செந்தில்குமார் அவர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். அற்புத விளக்குதான் கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை நமது கிராமப்புறங்களில் ஊக்குவித்த நமது முன்னாள் தாமரை அறக்கட்டளையின் நிர்வாக குழு உறுப்பினர் திரு செந்தில்குமார் பழனிசாமி ஐயா அவர்களை நம் பள்ளியின் சார்பாக விழா மேடைக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். பெற்றோரின் கைப்பிடித்து பள்ளிக்குள் அடியெடுத்து வைக்கும் நாம் ஆசிரியர்களின் கைகோர்த்து அறிவுகள் பல பெற்று முழுமையடைந்த மனிதனாக பள்ளியிலிருந்து வெளியேறுகின்றோம். அத்தகைய ஆசிரியர்கள் அனைவரையும், பல்துறை தலைவர்களையும், பெற்றோர்களையும், மாணவ மாணவிகளையும், அலுவலக உதவியாளர்களையும், காவல்துறை, ஊடகம் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களையும், ஒளி கலைஞர்களையும் மற்றும்
அனைத்து ஊழியர்களையும் நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி இனிதே வரவேற்கின்றேன். Now we'll have a traditional auspicious lamp lighting ceremony as a tribute to God. For this, we would like to invite our esteemed chief guests and all dignitaries on stage for lighting of lamp. விளக்கு ஒளி அகன்ற அறிவை காட்டுவது, இருள் அறியாமையை சுட்டுவது. நம் அறிவுச்சுடரை ஏற்றுபவரும் அறிவினை பெறுவதற்கு தூண்டுவதும் இறைவனே. எனவே ஒளியில் உயரக்கூடிய விளக்கினை ஏற்றுவது அறிவினை நல்கும் இறைவனை வணங்குவதாகும். எனவே நம் அறிவை தூண்டும் நம் பாரம்பரிய வழிகளில் முதன்மையான குத்துவிளக்கேற்றும் நிகழ்விற்கு பகலவனாய் தோன்றும் எம் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜி ஞானசம்பந்தன் ஐயா அவர்களையும் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ரத்தினங்களான சான்றோர்கள் அனைவரையும் குத்துவிளக்கேற்றி இவ்விழாவினை துவக்கி வைக்குமாறு அழைக்கின்றோம். இந்த ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்க நம் பள்ளியின் முதல்வர் திரு விஜயகுமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். A very good evening, one and all present here. I once again heartily welcomes you all to the Silver Jubilee Annual Day celebration of Thamari Metric Higher Secondary School. I am indeed honored to have this opportunity to present before you consistent upward graph of our school's achievement, and I would like to thank each one of you being significant part of this glorious journey. The annual report showcases the achievements and the glories of our school undoubtedly, but also makes us think deeply about our shortcomings. We have always been committed to create an environment in the school which helps the young minds to blossom and provide a
platform for the individual thinking and holistic development of the child's personality. We set standards and goals for ourselves and strive to achieve them, be it in the area of academics, sports, discipline, leadership, and more. Academics. Learning gives creativity. Creativity leads to the thinking. Thinking provides knowledge, and knowledge makes you great. The year 2023 commenced on wonderful note when the results of our 10th and 12th classes board examination come out. We are happy to share with the details of the commendable performance of our students. Our school has been producing 100% results in 10th, 11th and 12th public examinations. Selvi Samyukta S got 592 marks. Selvi Jasmine Banu got 585 marks. And Selvi Abhinaya K got 575 marks out of 600. In the 12th public examination held in April 2023, our student Selvi Sudharma G, Selvan Sendamal M got 570 marks. Selvi Ridhanya D got 567 marks. Selvan Balasurya S, Selvan Rasil Asad KS got 565 marks out of 600 in the 11th standard public examination held in the April 2023. Our student Sagana NS got 486 marks. Selvi Sanjana BP got 484 marks. Selvi Janani MS got 483 marks in 10th standard public examination 2023. Excellence in the academics in the hallmark of any good institutions, and classes 10th and 12th results of the school prove without any doubt that our standard students made us proud. None of these achievements would have been possible without the single-minded commitment and dedicated care of our teachers. We are also constantly encouraged by parents and well-wishers who have shown much confidence and given their fullest support. I wish to acknowledge the efforts and guidance of our management, as their collaboration and contributions have made a difference. We are still not satisfied with this result. We are aiming for the number one slot, have adopted various measures to achieve our goal. Extra coaching classes for the board examinees, regular weekly tests, home visit, and special counseling sessions for children are some of these steps. Day celebrations. International Yoga Day was celebrated in the school campus on Friday 21st June 2023. On July 15th, Educational Development Day was celebrated in the school, and the students were given speech and essay competition, and prizes were awarded. On August 8th, 2023, Kite Day and Bubble Day was celebrated in the school. The 77th Independence Day was celebrated on 15th August 2023. Our correspondent through S. Raja Sir hoisted the national flag and addressed the gathering about the importance of independence. Onam was celebrated in our school campus on August 29. Onam related competition were conducted and prizes awarded for the students. On 5th September 2023, Krishna Jayanti was celebrated for kindergarten students, where explained avadas of the God Krishna were explained. Vijayadashami Puja was conducted and admission for pre-KG students was held. Students from grade 4 to grade 8 were taken to a field trip to the GD Museum, Coimbatore. Students from kindergarten to grade 3 were taken on a field trip to the
Green Garden Park, Perundurai. The students of our school participated in the Tamil aptitude test, which held with the aim of developing the students' Tamil language literacy skill. On the occasion of the birth anniversary of Perarinyar Anna and Thandai Periyar at the Erode District Collectorate, on behalf of the Tamil Development Department, a speech competition and a handwriting competition was held for the students of grade 6 to grade 12, in which our students participated and won prizes. A meal plan was sent to the parent and implemented to ensure the balanced diet for the students. In order to improve the education of the student, the notes for all the subjects from grade 1 to grade 8 are provided to the students in the name of All-in-One. Bharathidasan University conducted the computer courses for grade 5 to grade 8. University certificates were issued to the students and the competition of the course every year are awarded merit certificates. Sports. To be a great champion, you must believe you are the best. If you are not, keep on trying. Sports competition inculcate the spirit of positive challenges and sportsmanship among the students and prepare them for the life ahead. Sports, games and physical fitness occupy a place of importance in our curriculum. Our students participated in different sports competition and won medals, certificates and trophies. I am happy that our school achieved second place in boys and girls category in the sports competition held at Kodumudi zonal level. I proudly present to you the sports toppers of our school. Monish Kumar UM of grade 10, the champion of discus throw, shot put, javelin, table tennis. Mahendran S of grade 10, the champion of discus throw and javelin. Vikas M of grade 10, pole vault winner. Dharanis K of grade 11, pole vault winner. Bharat Aditya CA of grade 12, district champion in swimming. Kohul SP and Raksit B of grade 12, wrestling champions of SG F5. Silas S, district champion in discus throw and wrestling champion of SG F5. Sugandh B is the champion of table tennis doubles. Sanjeevan VG, the champion of table tennis singles and doubles. Dayalan NK of grade 9, state level champions of discus throw. Pranav SK of grade 9, district level triple champ. Soumya of grade 12, state champion in pole vault. Bhavana of grade 12, district level champion of javelin throw and shot put. Vivita Sri K of grade 12, national level champion of Silambam martial arts. Sangavi T of grade 11, district level champion of table tennis. Karnika M of grade 9, district level champion of hurdles. Adri B of grade 9, district level javelin throw champion. Sri Ridhanya K of grade 8, district level table tennis champion. Bharat Sanjay S of grade 12, national level champion of badminton. Adira KR of grade 10, a national level badminton champion. Harini D of grade 9, national level badminton champion. Bhavantika R of grade 8, national level badminton champion. Mitish R of grade 11, national level badminton champion. Bharat Sanjay S of grade 12, national level badminton champion. Kavin Rohit G of grade 12, national level badminton champion. Rahul Vikrant G of grade 8, national level badminton champion. Rohit G of grade 9, yes, national level badminton champion. School houses. Strength does not come from
physical capacity. It comes from unity. The students of the school are divided into 4 different houses: coral, diamond, emerald, and a sapphire. Each house is managed by house masters, associate house masters, house captains, and house prefects. The house on duty performs its duty of the conducting the day-by-day activities, competition in systematic and disciplined manner. School activities, all work and no play, make Jack a dull boy. Various co-curricular activities are held to develop a child physically, morally, socially, and mentally, and to hone skills in co-scholastic areas. Regular inter-house activities were held in which the students participated and displayed their caliber. JRC, NSS, Scout units are functioning in our school, and their camps were conducted already in this year. Staff development. Tamarai family consists of well-trained, experienced, and dedicated teaching staff, administrative staff, and supporting staff. Staying updated is the key to success in any field, especially in the field of education. Our teachers, including me, constantly strive to stay updated by attending workshops and various training programs. This report is a sincere attempt to showcase our progress in terms of achievements and activities during the year. On this memorable occasion, as we recount our success with pride and happiness, we wish to dedicate all our achievement to the committed effort of a committed team called Tamarai Metric Higher Secondary School. In the end, I would like to conclude with these lines. Don't tell us sky is the limit when there are footprints on the moon. Thank you. Jai Hind. எழுத்தாளர் திரு ராஜா ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற அழைக்கின்றோம். நமது பள்ளியின் 25வது ஆண்டு சில்வர் ஜூப்ளி ஆண்டு விழாவிற்கு நம் அழைப்பினை ஏற்று வருகை வந்திருக்கும் நமது பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் சார் அவர்களையும் மற்றும் நமது கொடுமுடி நீதிமன்றத்தின் நீதிபதி அவர்களையும் மற்றும் நமது தொந்தரம் பஞ்சாயத்து தலைவர் சுப்பிரமணியம் மாமா அவர்களையும் மற்றும் நமது பஞ்சாயத்து கவுன்சிலர் பழனிசாமி மாமா அவர்களையும் மற்றும் முன்னாள் இந்த பள்ளியின் இயக்குநர்களையும் நமது பள்ளியின் ஆசிரியர் இயக்குநர்களான முதல்வர் விஜயகுமார் அவர்களையும் மற்றும் துணை முதல்வர் நீலகண்டன் அவர்களையும் மற்றும் புருஷோத்தமன் பிசிக்ஸ் டைரக்டர் அவர்களையும் செந்தில்குமார் மேக்ஸ் டைரக்டர் அவர்களையும் மற்றும் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக திகழ்ந்து வரும் அனைத்து பெற்றோர்களையும் நமது பள்ளியின் இருபால் ஆசிரியர்களையும் மற்றும் மாணவிகளையும் முன்னாள் மாணவிகளையும் அனைத்து பணியாளர்களையும் எனது இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியை முன்னாள் இயக்குநர்கள் ஒரு நல்ல விதை போட்டு ஒரு செடியாய் முளைக்க வைத்து என் கையில் கொடுத்தார்கள். அதை இன்னைக்கு நான் நீர் ஊற்றி பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் உங்களுக்கே தெரியும். அதுபோல் நீங்களும் இந்த பள்ளியை மென்மேலும் வளர பெற்றோர்களையாக நீங்கள் எனக்கு மென்மேலும் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
மற்றும் இந்த பள்ளி மாணவர்களையும் நன்கு கல்வி பயின்று உங்கள் வாழ்வில் மென்மேலும் சிறப்புகளை பெற்று வாழ்வாங்கு வாழ இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் வாழ்த்தி என் உரையை முடிக்கிறேன். நேரம் காலம் சென்று கொண்டே இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பு என்னவென்று எனக்கு தெரியும். அதனால் நான் நம்ம நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அனைவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. Thank you, sir, for your wonderful presidential address. ஒரு தலைவர் என்பவர் சாத்தியமாகாததை சாத்தியமாக்குபவரே. இவ்வரிகளுக்கு இணையாக திகழ்பவர் எம் பள்ளி தாளாளர். நன்றி ஐயா. Everyone holds a surprise for us. We should not be afraid to resume each day's surprise as joy opens a new place in our hearts. Well, today we are extremely delighted to have with us Dr. G. Gnanasambandhan Sir, Professor Emeritus, Tyagarajar College. You do not need any introduction. Here we have Kanishka to deliver the biography of our surprising honorable chief guest. தமிழ் இலக்கியத்தின் சிற்றரசு, கலைமாமணி, பண்டிதமணி, நற்றமிழ் நாவலர். என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாமா? இவை அனைத்து விருதுகளுக்கும் சொந்தக்காரர், எளிமையின் சின்னம் நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள். நம் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜி ஞானசம்பந்தன் ஐயா அவர்களை பற்றிய வரலாற்றை கூற எம் பள்ளி மாணவி கனிஷ்காவை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் கனிஷ்கா. உங்கள் முன் நம் சிறப்பு விருந்தினர் பற்றிய சில வாழ்க்கை குறிப்புகளை பேச வந்துள்ளேன். நம் விழாவின் நாயகன் டாக்டர் குருநாதன் ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் 1956ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் நாள் மதுரை மாவட்டம் சோழவந்தான் எனும் ஊரில் பிறந்து தற்போது மதுரை மாநகரில் பல பெருமைகளுக்கு உரிமையாளராக திகழ்கிறார். தமிழ் மீதான தனது ஆர்வத்தால் தமிழில் ஆராய்ச்சி படிப்பான PhD படிப்பை படித்து முனைவர் பட்டம் பெற்றார். அத்துடன் சோழவந்தான் அரசு சண்முகனாரி தமிழ் பணி எனும் தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்ற நம் ஐயா அவர்கள் மதுரை தியாகராஜர் கல்லூரியில் தமிழ் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி தற்போது இக்கல்லூரியில் தகைசால் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். நகைச்சுவையில் ஈடுபாடுடைய நம் விழா சிறப்பு விருந்தினர் அவர்கள் ஒரு கல்லூரி பேராசிரியராக அறியப்படுவதை விட பட்டிமன்ற நடுவராகவே நம் அனைவராலும் அதிகம் அறியப்படுபவர். இவரின் நகைச்சுவை திறமையால் மதுரை நகைச்சுவை மன்றத்தின் தலைவராக 25 ஆண்டு காலமாக உள்ளார். அத்துடன் இல்லாது சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திண்டுக்கல், திருநெல்வேலி, சிவகங்கை உட்பட்ட 15 மாவட்டங்களில் நகைச்சுவை மன்றங்களை நிறுவி அவற்றின் நிறுவனராகவும் இருந்து வருகிறார் நம் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள். பன்முகம் கொண்ட நம் விழா மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர், பன்முக ஆளுமையாளர் ஐயா அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளரும் நூலாசிரியரும் ஆவார். இவர் எழுதிய நூல்கள் பலவற்றிலும் நகைச்சுவை கூடிய கருத்துக்களையே அதிகமாக பகிர்ந்திருப்பார். இவரின் படைப்புகளில் ஒன்றான பேசும் கலை என்னும் நூல் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பாடநூலாக இணைத்து பின்பற்றி வருகின்றனர். இவரின் உதிரித்தோடு உதிரமாக கலந்திருக்கும் நகைச்சுவை உணர்வையும் மேடை பேச்சாற்றலையும் தாம் எழுதிய நூல்களில் ஒரு சாயலாக வெளிப்படுத்தி இருப்பார். இவரின் உலகம் உங்கள் கையில், சிரித்துக் கொண்டே ஜெயிப்போம், சந்தித்ததும் சிந்தித்ததும் ஆகிய நூல்கள் ஒரு ஊக்கமூட்டும் ஊக்கிகளாக நம்மை வலிமைப்படுத்தி வழிநடத்தும். டாக்டர் கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் வாங்க சிரிக்கலாம், பரபரப்பு சிரி சிரிப்பு, பேசும் கலை, உலகம் உங்கள் கையில், இன்றைய சிந்தனை, வாழ்வியல் நகைச்சுவை, சினிமாவுக்கு போகலாம் வாங்க, கல்லூரி அதிசயங்கள், ஜெயிக்க போவது நீதான், இலக்கிய சித்திரங்களும் கொஞ்சம் சினிமாவும், மேடை பயணங்கள், இலக்கிய சாரல் போன்ற 14 நூல்களையும் வெளியிட்டுள்ளார். இவற்றோடு இவர் எழுதிய கலகல கடைசி பக்கம், கேள்வி பதில் எனும் 2 புத்தகங்களையும் விரைவில் வெளியிட போகிறார். தற்போதைய நவீன தொழில்நுட்பங்களையும் தம்முடைய படைப்பாற்றலுக்கு பயன்படுத்தி வருகிறார் நம் சிறப்பு விருந்தினர். நூல் வெளியீடு, ஒளிநாடாக்கள், குறுந்தகடுகள் வெளியீடு என தனது ஞானத்தின் வெளிப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் தன் கல்வி பணியையும் அவர் விட்டு விடாமல் இதுவரை 65 மாணவர்களுக்கு இளைநிலை ஆய்வாளர் பட்டங்களையும் 16 மாணவர்களுக்கு மேல் தன்னை போன்ற முனைவர் பட்டங்களை பெறவும் வழிகாட்டியாக திகழ்கிறார் நம் கல்வி செம்மல். தன் நகைச்சுவை கலந்த சிந்தனை துளிகளை சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் பல நிகழ்ச்சிகளாகவும் மக்களிடையே சென்றடைய செய்கிறார். இதன் விளைவாக தனியார் தொலைக்காட்சிகளில் பல நிகழ்ச்சிகளை பகிர்ந்தார். அவற்றுள் ஜெயா தொலைக்காட்சியில் 2000ஆம் ஆண்டு சிந்திக்க சில நிமிடங்கள் எனும் நிகழ்ச்சியையும்,
2006ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இன்றைய சிந்தனை எனும் நிகழ்ச்சியையும் நிகழ்த்தி வருகிறார். இத்தனை திறமைகளை தன் பொறுமையான முகத்தில் குறும் முன்னகையில் ஒழித்து மறைத்து வைத்திருக்கும் நம் பட்டிமன்ற நடுவர் ஐயா அவர்களுக்கு நடிப்பின் மீது ஒரு ஏற்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து தன் முதல் படத்தையே உலக புகழ் பெற்ற பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடன் நடிக்க முடிவு செய்து தன் நடிப்பு திறமைக்கு உயிர் கொடுத்து வெற்றி கண்ட முதல் படம்தான் விருமாண்டி. நடிப்பு துறையிலும் தமக்கான முத்திரையை பதித்து அடுத்தடுத்த வெற்றி படங்களான சிவா மனசுல சக்தி, ஆயுதம் செய்வோம், நிமிர்ந்து, ரஜினி முருகன் எனும் திரைப்படங்களிலும் முன்னணி நடிகர்களுடன் நடித்து தனக்கான வெற்றி பாதையை நிலைநாட்டி வருகின்றார் நம் முனைவர் ஐயா அவர்கள். தம் பேச்சாற்றலை ஊடகங்களில் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலும் நாடுகளிலும் நேரடியாக தமிழ் சொற்பொழிவாக வழங்கி வருகிறார். இத்தனை திறமைகளை தன்னுள் அடக்கிய திருமகனை வெறும் கையோடு விட்டு விடுமா நம் தமிழினம்? தமிழ்நாடு அரசும் தமிழ் சங்கங்களும் பல்வேறு விருதுகளை வழங்கி முனைவர் கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்களை பெருமைப்படுத்தி உள்ளனர். 2003ஆம் ஆண்டு அமெரிக்கா தமிழ் சங்கம் உவகை புலவர் என்ற பட்டத்தையும் 2005ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து மறைந்த டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்களிடம் கைமாமணி விருதையும் பெற்றவர். முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் மு. கருணாநிதி ஐயா அவர்கள் தம் தமிழ் இயக்கத்தின் சிற்றரசு என்ற பட்டத்தையும் 2014 டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் மகாகவி பாரதியார் விருதையும் வழங்கினர். உலக நாடுகளின் ஒன்றான குவைத் அரசின் பாவேந்தர் கழகம் ஐயா அவர்களுக்கு பண்டிதமணி எனும் பட்டம் வழங்கி பாராட்டியது. இவற்றையும் தாண்டி தமிழறிஞர், நகைச்சுவை அரசர், நகைச்சுவை தென்றல், இளைய கலைவான சிற்க பத்மஸ்ரீ எனும் பட்டங்களுக்கும் உரிமையாளர் தான் நம் பள்ளி விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் என்பது பெருமை கொள்கிறோம். நிலவரை நீப்புகு ஆட்சி புலவரை போற்றாக புத்தை உலகு எனும் வள்ளுவ மொழிக்கிணங்க உலகத்தின் எல்லை வரை பரவி நிற்கும் புகழுக்குரிய செயலால் பூவுலகம் மட்டுமின்றி வானுலகம் உமை வியந்து போற்றுகின்றன என கூறி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களை வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். Wow, we can't come back to the normal from the surprises about our chief guest. Thank you, Kanishka. ஒரு மனிதனின் பிறப்பு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பொன்மொழியை தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டு வாழும் நம் டாக்டர் ஜி. ஞானசம்பந்தன் ஐயா அவர்களை நீடோடி வாழ்க என்று எம் பள்ளி சார்பாக வாழ்த்துகிறோம். நம் சிறப்பு விருந்தினர் இல்லாத சமூக ஊடகங்களே இல்லை. முத்தமிழ் அறிஞர் தம் பேச்சாற்றல், எழுத்தாற்றல் மற்றும் கலைநயத்தால் தமக்கென ஒரு சாம்ராஜ்யத்தையே அமைத்துக் கொண்டவர். நீங்கள் ஆர்வமுடன் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கும் பட்டிமன்றங்களின் நாயகன் நம் விழா தலைவரை சொற்பொழிவாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிங்க. முதல்ல இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க. எல்லாரும் வந்தவங்களாம் மிக சிறப்பா இந்த நிகழ்ச்சியை தமிழ், ஆங்கிலம் என்று இருமொழிகளிலும் நமக்கு வழங்கி வருவதோடு என்னை அறிமுகம் செய்த மாணவி கனிஷ்கா ரொம்ப அழகான குரல்ல அற்புதமா சொன்னாங்க. நான் கூட நிறைய நேரம் பேசிடுவாங்களோ அப்படின்ட்டு நான் பக்கமா இருக்கேன்னு யோசிச்சேன். ஆனா அந்த சோர்வு தெரியாத அளவுக்கு அவனுடைய குரல் வளம் நம்ம ஈர்த்தது. மீண்டும் கனிஷ்காவுக்கு என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான தாமரைப்பாளையம் தாமரை மெட்ரிக் பள்ளியினுடைய வெள்ளி விழா ஆண்டின் நல் நிகழ்வில் என்னையும் ஒருவனாக அழைத்து பேசுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை தந்து பிரம்மாண்டமான மேடை. சும்மா நான் பேச்சுக்கெல்லாம் சொல்லலை. நான் பெரிய பெரிய நகரங்களுக்கு போயிருக்கிறேன், உலக நாடுகள் எல்லாம் போயிருக்கிறேன். அங்கெல்லாம் பார்த்த அந்த பெரிய ஆச்சரியங்களை, அபூர்வங்களை நமது நாட்டிலும் காண வேண்டும், ஊரிலும் காண வேண்டும் என்று நினைப்பேன். அப்படி நான் நினைக்கிறதுக்கான அந்த நினைப்புக்கு ஏற்றபடியாக நான் உள்ள நுழைகிற போதே பள்ளியினுடைய இந்த அற்புதமான விரிவான அந்த மைதானம், விளையாட்டு மைதானம், அதே போல பள்ளி கட்டடங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக சுத்தம், எங்கு நோக்கினும் சுத்தம் என்று இவ்வளவையும் உருவாக்கி வெள்ளி விழா நிகழ்வுக்கு கொண்டு வந்திருக்கின்ற நம்முடைய ஐயா சேர்மன் ஐயா அவர்கள் வணக்கத்திற்கும் பாராட்டுவதற்கும் உரிய
ராஜான்னா ராஜா தான். ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதாருங்க சும்மா உட்காந்துட்டு அது கைது எடுக்க கொஞ்சம் நேரம் ஒன்றும் யாரும் ஒன்றும் கைதிட்ட மாட்டேங்கல. அடுத்த விட்டம் கைதட்டுறதுக்கு ஒரு 10 பேரை கூட்டு வந்துருங்க, ஏற்பாடு பண்ணி எங்களை உட்கார வச்சு கைதட்ட விட்டோம்னா நல்லா இருக்கும். வந்திருக்கவங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு பாராட்டினா கைதட்ட வேண்டாமா? அவர் சொன்னார் பாருங்க, ஒரு நிர்வாக குழுவோடு தொடங்கி அவர்கள் சரியாக என்னிடம் கொடுத்தார்கள், அதை நான் நீர் ஊற்றி விருட்சமாக மாற்றியிருக்கிறேன்னு அவர் சொல்ற போது அவருடைய உழைப்பு எத்தகையது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்பதான் கரெக்டா இருக்கீங்க, சரியா இருக்கீங்க. சரிங்க, அவருடைய அந்த உழைப்புக்கு நாம் பாராட்டை சொல்லி அவரோடு இருந்து இந்த செயல்களுக்கெல்லாம் துணை நிற்கின்ற அவருடைய புதல்வர்கள், எப்படி திருவள்ளுவர் சொல்வாரோ, தந்தை மகள் காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். ஒன்று பயப்படாதீங்க, திருக்குறள் தான். ஏன்னா எதையாவது சொன்னா திடீர்னு எல்லாருக்கும் என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அப்பாவுக்குரிய கடமை என்னன்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னா, தந்தை புரியலையா? தமிழ்ல சொல்லவா? ஃபாதர். ஏன்னா இப்ப என்ன செய்யறதுன்னா, இதெல்லாம் ஆங்கிலத்துல சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். இப்ப தமிழ்ல சொன்னா புரியல. மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தேன், மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ் வந்துச்சு. நான் அங்க இருந்த ஒருத்தருக்கு கேட்டேன், இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னு. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்னு அர்த்தம், மைய பேருந்து நிலையம் போகுமான்னு. அப்படின்னா அப்படின்னு அவர் கேட்டாரு, இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா, நீ என்ன சொல்ற அப்படின்னாரு. இந்த பஸ் ஸ்டாண்டு போகுமான்னு. அப்படி தமிழ்ல கேட்டு தொகை வேண்டியதுனா அப்படின்னாரு. பேருந்து மைய பேருந்து புரியல, பஸ் ஸ்டாண்டு புரியுது. அப்ப அப்பானாலே புரியாது, தந்தைன்னு வேற நான் சொல்றேன். நான் சொல்ல, திருவள்ளுவர் சொல்றாரு, தந்தை மகன்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்றால், எந்த சபைக்கு போனாலும் அந்த சபையில் அவர்கள் அமர்வதற்கான இடம் முதலிடமாக இருக்கும்படியாக அவர்களை கல்வியில் உயர்த்த வேண்டும். இது தந்தையின் கடமை என்று திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த கடமையை அவர் செஞ்சிருக்கிறாரு. அவருடைய புதல்வர்கள் வணக்கத்துக்குரிய நம்முடைய ஆனந்த் ராஜா அவர்கள், அருமை சகோதரர் அசோக் ராஜ் அவர்கள் 2 பேரும் இங்க முன்னே உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி, அதுபோல மகன்களுடைய கடமை என்ன திருவள்ளுவர் அளவிட்டுவாரா, அதையும் சொல்றாரு. மகன் தந்தை காற்றும் நன்றி, இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல். அப்படின்னா என்ன? மகனுடைய கடமை என்னன்னு கேட்டா, இப்படிப்பட்ட பிள்ளையை பெறுவதற்கு இந்த பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்கள் என்று ஊரார் போற்ற வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதை அவர்கள் செய்கிறார்கள். அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தந்தை மகன் என்று அவர்கள் குடும்பம் முழுவதும் இங்கே இந்த கல்வி பணியிலே 25வது ஆண்டிற்கு இதை அந்த பள்ளியை கொண்டு வந்து சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் பாராட்டி, இங்கே நிர்வாக குழுவை சார்ந்த பெருமக்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு மேடை முழுவதும் நிரம்பி காணப்படுது. உண்மையிலேயே பார்க்க பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. நிர்வாக குழுவை சார்ந்த பெருமக்கள், நீதிபதி ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை சொல்லி, அதே போல நம்முடைய கொடுமுடி பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, மற்றும் வருகை நின்று பெருமை சேர்த்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், ஆண்டறிக்கையை மிகச் சிறப்பாக வாசித்து அழகாக அந்த பள்ளியினுடைய மாணவ மாணவியர் என்னென்ன சாதனைகள் செய்தார்கள்னு நமக்கு எடுத்துரைத்த முதல்வர் ஐயா அவர்களுக்கும் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை வணக்கத்தையும் சொல்லி, துணை முதல்வர் அவர்களுக்கும், அதே போல அனைத்து துறையைச் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவியருக்கும், நான் உள்ள வர்ற போது அழகா பேண்ட் வாத்திய வாட்சியோடு மட்டும் இல்லாமல் பரதநாட்டியம் ஆடி வரவேற்று, மேடையில் அழகா நாட்டியம் ஆடி நம்ம எல்லாம் வரவேற்றார்கள். அவர்களுக்கு இந்த பயிற்சி அளித்த ஆசிரியர் பெருமக்கள், அதே போல பெற்றோர்கள், இதற்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள், இன்றைக்கு வருகின்றிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான்
இருகரம் கூப்பி வணங்கி உள்ள நுழையிறப்ப வெறும் நாற்காலியாக கிடந்தது. நான் பயந்து போனேன். இது என்ன இவ்வளவு நாற்காலி கிடக்குது, இதுல எப்போ வந்து ஆள் உட்கார்றது, நம்ம எப்போ பேசுறதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ ஒரு நாற்காலி கூட கிடையாதுங்க, அவ்வளவுலையும் ஆள் உட்கார்ந்து இருக்குதுங்க. இப்பவும் நீங்க கை தட்டணும், இல்லைன்னா 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கை தட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு வெறும் நாற்காலியா இருந்துச்சு இல்ல, அந்த நாற்காலியை பூரா நிறைத்த பெருமை உங்களுக்கு தான் உண்டு. உங்களை தான் சொல்றேன். பாருங்க, முகமே தெரியாத சினிமா நடிகருக்கு கை தட்டுறோம். பார்த்துருக்கோமா? டிவியில் யாராவது வந்தா தேம்பி தேம்பி அழுகிறோம். அவங்கெல்லாம் யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனா இங்க நம்ம நேர கண்ணுக்கு நேரம் பல விஷயங்களை பார்க்கிறோம். பார்க்கிறப்ப நமக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி ஏற்படணும், அதான் முக்கியம். அதனால இங்க வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பாராட்டி, பாசத்துக்குரிய பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லி, இங்க பிரம்மாண்டமான அந்த சங்கர் பட ஷூட்டிங் மாதிரி எங்க திரும்பினாலும் கேமரா. நான் இவ்வளவு கேமராக்களை எங்கேயுமே பார்த்ததில்லை. அவ்வளவு கேமரா, அவ்வளவு லைட்டிங், எவ்வளவு ஏற்பாடுகள். அடையாப்பா, இத்தனை ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருப்பது எத்தனை பெருமை. இதை கொஞ்சம் பின்னாடி யோசிச்சு பாருங்களேன். நம்ம படிக்கிறப்ப நமக்கு ஒரு பள்ளிக்கூடம் இப்படியான வேலையை செஞ்சு கொடுத்ததா? நான் படித்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் மரத்துக்கடியில் தான் உட்காந்துருப்போம், அவ்வளவுதான். டேபிள்ல வச்சு எழுத தெரியாதுங்க எனக்கெல்லாம், டெஸ்க்ல வச்சு எழுத தெரியாது. நான் SSLC பரீட்சை எழுத போறப்ப அந்த ஸ்கூல்ல இருந்து 3 மைல் நடத்தி கூட்டு போய் பெரிய ஸ்கூல்ல போய் டெஸ்க்ல எழுத விடுறாங்க. அரை மணி நேரம் என்னால எழுத முடியல தேர்வு, ஏன்னா மடியில வச்சே எழுதி பழக்கம் எனக்கு. அப்படி இருக்கப்ப நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்கிற பள்ளியை பார்த்தா நமக்கு பெருமை. இந்த மேடையை பாருங்க, இவ்வளவு பெரிய மேடையில நம்ம பிள்ளை ஆடப்போகுது, பாடப்போகுது, பேச போகுதுன்னு சொன்னா இந்த பெருமை எப்படியான ஒரு வாய்ப்பு நினைச்சு பாருங்க. 25 ஆண்டுகளுக்குள்ள இதை உருவாக்கியிருக்காங்க, தான உண்மை. அப்படியான பெருமையுடைய இந்த பள்ளியை மீண்டும் பாராட்டி பேசுறப்ப நீங்க என்னை பத்தி அறிமுகம் சொன்னாங்க. நான் உள்ள வர்றப்பயே அந்த பரதநாட்டியம் பயின்ற பிள்ளைகள் என்ன அழகா ஆடிட்டு வந்தாங்க. என்னப்பன் அல்லவா, என்னையன் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம்பலத்தவா, இந்த பாட்டோட உள்ள கூட்டு வந்தாங்க. யாரு பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல நந்தனார்னு ஒரு படம் வந்தது. அந்த நந்தனார் படத்துல தண்டபாணி தேசிகர்னு ஒரு மிகப்பெரிய சங்கீத மேதை, அவரே பாடின, அவரே நடிச்சிருப்பாரு, நந்தனா நடிச்சிருப்பாரு. தண்டபாணி தேசிகருடைய பாட்டு. இந்த படம் வந்து 70 வருஷம் இருக்கும், 70 வருஷத்துக்கு மேலேயே கூட இருக்கலாம். ஆனா 70 வருஷம் கழிச்சு கூட இன்னைக்கும் புதிதாக திகழ்கிறது என்று சொன்னால், சிவபெருமான் முன்னர் பழம்பொருளுக்கும் முன்னர் பழம்பொருள் பின்னர் புதுமைக்கும் பேத்தும பற்றிய என்று மாணிக்க வாசகர் சொல்வதை போல, கடவுள் பழமைக்கு பழமையானவன், புதுமைக்கு புதுமையானவன். அதான் பெரிய சிறப்பு. இந்த உலகத்துல பழசே ஆகாது எது தெரியுமா? கடவுள் மட்டும் இல்லைங்க, உறவும் பழசாகாது. உறவுன்னு என்ன? ரிலேஷன். ஏன் ஆகாது? இப்ப நான் படிச்ச பள்ளிக்கூடத்தை நான் பழைய பள்ளிக்கூடம்னு நான் சொல்லலாம். எங்க வாத்தியார இவர் என் பழைய வாத்தியார்னு சொல்லலாம். நம்ம குடியிருந்த வீட்டை பழைய வீடுன்னு சொல்லலாம். நேற்று வாங்கின பேப்பரை இன்னைக்கு பழைய பேப்பர்னு சொல்லலாம். ஏன்? நேற்று வெடித்த சோறை இன்னைக்கு பழைய சோறுன்னு சொல்லலாம். ஆனா உறவுல சொல்ல முடியுமா? எங்க பழைய அப்பா போடுறாருன்னு எவனா சொல்லுவானா? புரியல உங்களுக்கு? சொல்ல முடியாது. அப்ப உறவு பழமையாகாது, கடவுள் பழமையாக மாட்டார். அதே போல இங்கே பிள்ளைகள் பரதநாட்டியம் ஆடுறப்ப போடுடைய சிவியன் அந்த பாட்டை பாடி அந்த பாட்டுக்கு ஆடினாங்க. அதை கேட்ட உடனே எனக்கு என்ன ஞாபகம் தெரியுங்களா? நான் பிறந்த சோழவன் தான். அறிமுகத்தில் சொன்னாங்கல்ல, அங்க எங்க தந்தையார் தமிழாசிரியர் குருநாதன் அவர்கள். அப்ப எல்லாம் ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பள்ளிக்கூட வேலை பார்த்தது போக மாலை நேரங்கள்ல பக்தியை வளர்ப்பதற்காக திருமுறை கழகங்கள், திருக்குறள் மன்றங்கள்,
கம்பன் கழகங்கள்லாம் வச்சிருப்பாங்க. எங்க அப்பா அதே மாதிரி திருமுறை கழகம் வச்சிருந்த. திருமுறைன்னா வேற ஒண்ணும் இல்ல, 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு வரியில சொன்னதை பின்னாடி சேக்கிழார் ஒரு பெரிய நூலா மாத்தினாரு. அதுக்கு பேரு பெரிய புராணம்னு பேரு. இப்ப இதுல அந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறு தான் சொல்லப்பட்டிருக்கோம். அவற்றுக்கு பேர் திருமுறைகள்னு பேரு. 1, 2, 3 திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கரசர், அதே போல சுந்தரர், மணிவாசகர், வரிசையா சொல்லுவோம். 12 திருமுறைகள். 12ஆம் திருமுறை சேக்கிழாருடைய பெரிய புராணம். இதை சொல்றதுக்கு ஒரு மன்றம் வச்சிருந்தாரு எங்க அப்பா. அதுக்கு எல்லா பெரியவங்களும் வருவாங்க. கிருபானந்த வாரியார் சாமி, குன்றக்குடி அடிகளார், மற்ற பெரியவங்க எல்லாம் வருவாங்க. ஒரு முறை நாகர்கோயில்ல இருந்து ஆறுமுக நாவலர்னு ஒரு மடாதிபதியை கூட்டு வந்திருந்தாரு எங்க அப்பா. இலங்கையில ஒரு ஆறுமுக நாவலர் இருந்தார். அவர் இல்ல, அவர் முன்னாடி போன நூற்றாண்டு. இவர் வேற. அவர் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலர். இவர் வந்திருந்தாரு. ஊர்வலம்லாம் வந்தாச்சு, விழா தொடங்கணும். இப்ப பாடுங்கன்னு சொன்ன உடனே அழகா பாடினாங்க. பொம்மன்னு ஏதோ ஒரு பாட்டு பாடினாங்கன்னு நினைக்கிறேன். தெலுங்கா இந்தியான்னு தெரியல. சரி, பரவாயில்ல. நான் பாட்டு தொடங்கணும். ஓதுவார தேடுறாங்க, கடவுள் வாழ்த்து பாட. ஓதுவார காணோம். அப்ப எங்க அப்பா என்ன பண்ணாரு, கூட்டம் தொடங்கணும் இல்லையா. எனக்கு அப்ப ஒரு 3 வயசு 3.5 வயசு இருக்கும். அப்ப நான் பள்ளிக்கூடம் போல. ஏன்னா அப்ப எல்லாம் 3.5 வயசுல பள்ளிக்கூடம் போக முடியாது. அப்ப 6 வயசு ஆனா தான் பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? இந்த கையை கொண்டு இந்த காதை தொட சொல்லுவாங்க. தொட்டா 6 வயசுன்னு அர்த்தம். தொட முடியலன்னா அடுத்த வருஷம் வாடா போடான்னுவாங்க. நான் 3.5 வயசு எனக்கு. எங்க அப்பா என்கிட்ட கேட்கிறாரு, நீ கடவுள் வாழ்த்து பாடுறியா அப்படிங்கிறாரு. எனக்கு அந்த மைக்கை பிடிச்ச உடனே பார்த்த உடனே ஒரு ஆசை, இன்னும் விடல. இந்த மைக்கோடவே அலையிறேன். அந்த மைக்கை பார்த்த உடனே டக்குன்னு வாங்கி, பள்ளிக்கூடம் போல எழுத தெரியாது. ஆனா எங்க வீட்டுக்கு ஓதுவார்கள் எங்க சகோதரிகளுக்கு சொல்லி கொடுத்த தேவாரம் காதல ஞாபகத்தில் இருந்தது. டக்குன்னு வாங்கி என்ன பண்ண தெரியுமா? தோருடைய செவியன் விட ஏறி ஓர் தூவன் மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன், ஏடுடைய மலரால் மணி நாட்படிந்து ஏற்ற அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெண்மானம் இவனன்றேன் நான் பாடி முடிச்சல்ல. அந்த மடாதிபதி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தவர் எங்க அப்பாட்ட கேட்டாரு, யார் பையன்? எங்க அப்பா சொன்னாரு, என் பையன் தான். என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னாரு. எங்க அப்பா சொன்னாரு, எங்களுக்கு குலதெய்வம் அங்காளேஸ்வரி, அதனால பையனுக்கு அங்குச்சாமின்னு பேர் வச்சிருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதே என் சொந்த பேரு. இது ரகசியம்னால நான் வெளியே சொல்லாம மைக்கில் சொல்றேன், சரியா? அப்ப அந்த மடாதிபதி சொன்னாரு, அங்குச்சாமின்னு வீட்டுல கூப்பிட்டுக்குங்க, இன்னையில இருந்து ஞான சம்பந்தன்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி அந்த மடாதிபதி வச்ச பேர் தான் எனக்கு அந்த பேரு. ஒரே பாட்டுல பேர் வாங்கின ஒரே ஆளு நான் தான். அதுக்கு பிறகு பாடல. எதுக்கு பாடணும்? அதான் பேர் வாங்கியாச்சுல. அந்த பாட்டை இன்னைக்கு இந்த பிள்ளைகள் தோடுடைய செவியன்னு ஆடுற போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. வேற இடம் இல்லைங்க. திருஞான சம்பந்தருக்கு அவருடைய தந்தையார் அவரை கூட்டிட்டு குளக்கரைக்கு போனாரு. உள்ள முங்கி குளிச்சாரு. குழந்தை அப்பா முங்கிட்டாருன்னு அழுதுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கல. அவர் பயந்து எந்திரிச்சு பார்த்தா குழந்தை வாயில பால் வடியுது. அது அந்தன குழந்தை. அப்பாவுக்கு சந்தேகம், யாரோ பாலை கொடுத்தாலோன்னு சொல்லி ஒரு குச்சி எடுத்து பிள்ளைய அப்படி இது பண்ணி, யார்கிட்ட பால் வாங்கி குடிச்ச அப்படிங்கிறாரு. அப்ப அந்த 3.5 வயசு குழந்தை யாரும் சொல்லி தராம தானா பாடுதுங்க. நானாவது அவர் பாடின பாடுதான் பாடினேன். அந்த குழந்தை என்ன செஞ்சு தெரியுமா? அதான் பாடிச்சு. எனக்கு பால் கொடுத்தது யாருன்னு கேட்டா, காதுல தோடு இருந்துச்சு, உடம்பெல்லாம் விபூதி இருந்துச்சு, தலையில பிறை இருந்துச்சு, ஏறி வந்தது ஒரு காளை வாகனம், கூட ஒரு அம்மா இருந்தாங்க, பொற்கிண்ணத்துல பால் கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்றார். தோடுடைய செவியன் விடை, விடைன்னு என்னன்னா காலபாடு, விடை ஏறி ஒரு தூவன் மதிசூடி, மதினன்ன சந்திரன், மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன்.
ஏடுடைய மலரால் மணி நாட்பணிந்து ஏத்தாறு செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெருமானிவன் என்றேன்னு அவர் பாடினார்னு சொன்னா, அந்த பாட்டை பாடினதுனாலதான் எனக்கு அந்த பேர் கிடைச்சதுங்க. சரி, அப்ப நமக்கு சிறுபிள்ளையா இருக்கிற போது எந்த மாதிரியான வாழ்க்கை அமைகிறதோ அந்த வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தொடர வேண்டும். பேர் வாங்கிட்டேன் அதனால நான் பெரிய ஆளு இல்லை, அப்படிலாம் கிடையாது. அதுக்கு பிறகு நான் ஓடின ஓட்டம் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்க ஓட்டம் இருக்குல்ல, அதுதான் பெரிய சிறப்பு. நான் போகாத நாடு இல்லை, உலக நாடுகள்லாம் போயிருக்கேன். ஆஸ்திரேலியா தொடங்கி அமெரிக்கா வரைக்கும் உலக நாடுகள் எல்லாம் போயிருக்கேன். அப்படி நான் உலக நாடுகள் எல்லாம் போயிருக்கேன்னா நான் பெரிய பணக்காரனா இல்லை, அரசியல்வாதியா கிடையாது, தாதாவா அப்படி இல்லை, நான் தாத்தா தான் என் பேரன் பேத்திகளுக்கு. அப்புறம் எப்படி நான் போனேன்? எப்படி போனேன்னா, நான் கற்ற கல்வி, நான் படித்த தமிழ் என்னை உலகமெல்லாம் சுற்றி வர செய்திருக்கிறது. இதுதான் முக்கியம். அமெரிக்கால என்னை கூப்பிடுறாங்கன்னா எதுக்காக கூப்பிடுறாங்க? அங்க தமிழ் பேச, தமிழ் மாநாட்டு கூப்பிடுறாங்கன்னா என்னுடைய தமிழ் வானொலி, தொலைக்காட்சி, எழுத்து, பேச்சு என்று எல்லாவற்றும் இருப்பதால் நான் ஈர்க்கப்படுகிறேன், எல்லாராலையும் அழைக்கப்படுகிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு இப்ப என்னை எதுக்கு அவங்க கூப்பிட்டுருக்காங்க? இந்த என்னுடைய பயோடேட்டா வாசிக்கிறப்ப இவர் இத்தனை நிலைக்கு வந்திருக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? நாமும் அது போல வரணுங்கிறதுக்காக தான் பிள்ளைகளுக்கு சொல்றதுக்காக எங்களை போல ஆளுகளை கூப்பிடுறாங்க. சொன்னாங்க பாருங்க, ஒரு பக்கம் பேராசிரியர்னா இன்னொரு பக்கம் பேச்சாளர். மேடையில பேசுறது சுலபம்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. எல்லா இடத்துலையுமா நாங்க போற இடத்துல இப்படி சிகப்பு கம்பளை விரிச்சு வரவேற்று இப்படி உட்கார்ந்து கேட்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. எத்தனை பாடுபட்டிருப்போம் தெரியுமா பேசுறதுக்கு. நாங்க என் முதல் பேச்சு அனுபவத்தை சொல்றேன் கேளுங்க, பிள்ளைய கேட்டுக்கிறத. முதல் பேச்சு அனுபவம் எப்படி? நான் படிச்ச அதே பள்ளிக்கூடத்துல எங்க அப்பா சொல்றாரு, நாளை கழிச்சு ஆண்டு விழா, இதே மாதிரி ஆண்டு விழா, நீ பேசுற மேடையில அப்படின்ட்டாரு. ஒரு நாள் தான் நடுவில் இருக்கு. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். ஒரே நாள்ல எழுதி பணப்பாடம் பண்ணி அம்புட்டியும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, மேடையெல்லாம் கிடையாது, ஒரு டேபிளை தூக்கி போட்டிருந்தாங்க. நான் அது மேல ஏறி நின்று பயத்துல கிடுக்கிடுன்னு ஆடி, அந்த பெஞ்சையும் சேர்த்து ஆட்டி, உங்களிடையே பேச வந்திருக்கிற நான் அப்படின்னு சொல்லி என் பேர் மறந்து போச்சு. மறந்து போச்சுன்னா மறந்தே போச்சு. யார் யார் பேர்லாம் ஞாபகம் வருது. லாலா லஜபதி ராய் பேர்லாம் ஞாபகம் வருது. லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரபு எல்லாம் ஞாபகம். என் பேர் மறந்து போச்சு. பேச்சா வரல, அழுகையா வருது. 12 வயசு எனக்கு. கீழே இருந்து கத்துறாங்க, உட்கார்றான்றாங்க. அப்படியே அழுதுகிட்டு வீட்டுக்கு போய் 3 நாளா யாரு கூடயும் பேசாம இருந்து சென்மத்துக்கும் பேசக்கூடாதுன்னு யோசிச்சு, அப்புறம் ஒரு நாள் நினைச்சேன், எது நமக்கு வரலையோ அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதே பேச்சோட ஓடணும்னு சொல்லி ஓடி 2000ஆவது ஆண்டு சிங்கப்பூர்ல 25,000 பேர் கொண்ட ஒரு அரங்கத்துல 1 மணி நேரம் தமிழர் பண்பாடும் நகைச்சுவைங்கிற விஷயத்தை நான் பேசி முடிச்சோடனே, அந்த நாட்டு வழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்திருக்கிறவங்க எல்லாம் பேச்சு நல்லா இருந்தா எந்திரிச்சுன்னு கை தட்டுவாங்க. நான் பேசி முடிக்கிறேன், 25,000 பேர் எந்திரிச்சுன்னு கை தட்டினாங்கல்ல, அப்பவும் என் கண்ணில் கண்ணீர் வந்தது. ஆனா அப்ப வந்த கண்ணீர் என்னன்னா, அது ஆனந்த கண்ணீர். அதான் உண்மை. நான் 25 ஆண்டு 30 ஆண்டு காலமாக விடாமல் பேசியதால் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கூடும். அபையாருடைய பாட்டு. என்ன அர்த்தம்? படம் போட்டு போட்டு பார்த்தா வந்துடும் சித்திரம், பேசி பேசி பார்த்தா பேச்சு வந்துடும். அதுக்காக செல்ல பேசினா வராது, பில்லு தான் வரும். செல்ல பேசினா, பேசி பேசி பார்த்தா பேச்சு வந்துடும். வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், மனப்பாடம். இன்னைக்கு இருக்கிற கல்வி முறையில மனப்பாடம் வேண்டாங்கிறாங்க. அப்படி இல்லைங்க. எத்தனை தான் உங்களுக்கு கணினியும்
கைபேசியும் இருந்தாலும் கூட என்னை நீங்க ராமாயணம் பேச கூப்பிடுறப்ப 4 பாட்டை சொல்றதா இருந்தா நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா தான் சொல்ல முடியும். என்னை கம்பராமாயணம் பேச கூப்பிடுறீங்க, நான் 6 காண்டத்தையும் தூக்கிட்டு வந்து வச்சு ராமன் இந்த வர்றேன் புஸ்தகத்தை பிரட்டி, சீதை இந்த வர்றேன் புஸ்தகத்தை பிரட்டி, நீங்க என்ன செய்வீங்க? இந்த புஸ்தகத்தை கொடுத்து அங்க பார்த்து நீ போயிட்டா. நான் என்ன செய்ய தெரியுமா? ராமன் அப்படி முன்னாடி போறான், பின்னாடி சீதை போறா, இலக்குவன் பின்னாடி வர்றான், சூரிய வெளிச்சம் ராமன் மேல பட்டு அப்படியே மினுமினு மினுக்குறான். ஏன்னா ராமன் கருப்பானவன், சீதை சிவப்பானவன், பின்னாடி இலக்குவன் வர்றான். இத கம்பர் பாட்டுல எப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் என் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லணும். பெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியாழகுடையான். இந்த பாட்டை சொல்றதா இருந்தா நான் ஒவ்வொன்னா பேப்பர் எடுத்து திக்கி திக்கி பேசினா வருமா? வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம். நடைனா வாக்கிங் நினைச்சாங்க, ஒழுக்கம்னு அர்த்தம். ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். எந்திரி, படி, பாரு, நெல்லு, வணங்கு. வணக்கம் சொல்றது கூட 3 முறை வச்சிருக்காங்க தமிழ. எப்படி? நண்பர்களை பார்த்தா இப்படி கும்பிடணுமா, நெஞ்சுக்கு நேர. வாத்தியார்களை பார்த்தா இப்படி கும்பிடணுமா, குத்தி. கடவுளை பார்த்தா இப்படி கும்பிடணுமா, சரணாகதி. இது தமிழருடைய வழக்கம். இன்னைக்கு 3ம் இல்லை, ஹாய் அப்படின்றோம். ஓ ஹாய், குதிரையா ஓட்டுறோம். பாருங்க, கொரோனா வந்தப்ப கை கொடுக்காதீங்கன்னாங்க. நம்ம கையே கொடுக்கறது இல்லைங்க, நம்ம வழக்கம். 2000 வருஷமா நீ அங்க நில்லு, நான் அங்கே நிக்கிறேன், இப்படி வணக்கம் சொன்னோம். எவ்வளவு அழகு தெரியல. இன்னும் சொல்ல போனா கொரோனா சமயத்துல கையை கழுவு, காலை கழுவு, மூஞ்சி கழுவு. வீட்டு வாசல்ல தண்ணி வச்சிருப்பாங்க, யாரு வந்தாலும் அந்த தண்ணி எடுத்து காலையை கழுவிட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. எத்தனை பெரிய நாகரீகம் கொண்ட இனம் தமிழர் இனம் என்பது நீங்க தெரிஞ்சுக்குங்க. அப்ப ஒழுக்கம் என்பது பயிற்சியால் வருவது. சித்திரம், அதே மாதிரி செந்தமிழ், மனனம், ஒழுக்கம், இதை 4 பழகுனா வந்துடும். 3 பாரம்பரியமா வரணும். ஹெரிடிட்டி, அது என்ன? நட்பு, தயை, கொடை. இது 3ம் நம்முடைய ரத்தத்திலேயே இருக்கணுமா. நட்பு, நல்ல நண்பன் கிடைக்கணும். உன் நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன். கேள்விப்படுறோம். பிள்ளைகளுக்கு நண்பர்கள் இருக்குங்க. என் பையனுக்கு நண்பரே கிடையாது, என் பிள்ளைக்கு தோழியை சொல்லாதீங்க. எப்படி? ஏன் தெரியுமா? நல்ல நண்பன் ஒருவன் இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அதனாலதான் திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல நட்பு பத்தி 5 அதிகாரம் சொல்லியிருக்காரு. நட்பு, நட்பு ஆராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பழமை அப்படின்னு 5 அதிகாரம் சொல்றாரு. 50 குறள். அப்ப நல்ல நண்பர்கள் யார் தெரியுமா? கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவாக இருக்கலாம், கண்ணீரே வராமல் தடுப்பதுதான் நட்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல நண்பன் இருந்தான்னா நம்மளை பார்த்துக்கிடுவான். நட்பும் கொடை. என்ன? கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை, கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லை. அப்ப அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை எல்லாராலையும் கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர்கள், ஒரு 3 முதல்வருக்கு நான் விருது வாங்கியிருக்கேன். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், அதே மாதிரி புரட்சித்தலைவி அம்மா அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், 3 பேர்த்தையுமே விருது வாங்கியிருக்கேன். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்றப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அவர் திரைப்படத்தில் மட்டும் இல்லைங்க, அவர் வாழ்க்கையிலேயே என்ன செய்வார்னா வர்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய தன்மை உள்ளவர். எப்படி? ஒரே ஒரு செய்தி சொல்ற பாருங்க. PR பந்துலுன்னு ஒரு டைரக்டர் இருந்தாரு. அவரு சிவாஜி அவர்களை வச்சு நிறைய படம் எடுத்தாரு. எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு ஆசையா இருந்தது. RK சேமன் ஒரு கதாசிரியர் கூட்டிட்டு வந்தாரு. எம்ஜிஆர் கதை சொல்ல சொன்னாரு. எம்ஜிஆர் கதையை கேட்டார், பிடிச்சு போச்சு. என்ன பேர் வைக்கலாம்னு கேட்டார் எம்ஜிஆர். இந்த கதாசிரியர் RK சண்முகம் சொன்னாரு, 1000ல் ஒருவன் அப்படின்னு வைக்கலாம்னாரு. எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. 1000ல் ஒருவன் நல்லா இருக்கு. பைக்குள்ள கையை விட்டாருங்க எம்ஜிஆர். 1001 ரூபாய் அப்படியே எடுத்து அந்த
கதாசிரியருக்கு கொடுத்துட்டாரு. எப்ப 1965. அப்ப ஒரு பவுன் விலை 100 ரூபாய் தான். 1001 ரூபாய் எடுத்து அப்படி அவர் 1001 ரூபான்னு சொன்னார்ல, 1001 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாரு. வாங்கின அந்த கதாசிரியர் தேம்பி தேம்பி அழுதுருக்காரு. எம்ஜிஆருக்கு ஒன்றும் புரியல. என்ன பணம் கொடுத்தா இந்த ஆளு அழுகிறாருன்னு. ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த கதாசிரியர் சொன்னாராம், சொன்னதுதான் சொன்னேன், லட்சத்தில் ஒருவன் கோடியில் ஒருவன் சொல்லியிருந்தா அள்ளி கொடுத்திருக்க மாட்டீங்களா? எவ்வளவு நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து சேர்ந்தான்னு தெரியல, கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவா போனா ஒதுக்கிற வேலையும் இருக்காது, பதுக்கிற வேலையும் இருக்காதுன்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டை எம்ஜிஆர் தன்னுடைய படத்துல வச்சிருப்பாருன்னு சொன்னா பார்க்கிறவங்களுக்கு பாட்டு மூலமா பல செய்தி தெரியணுங்க. அதான் உண்மை. இப்ப நான் சொன்ன மாதிரி நான் உலகத்தை சுத்தி வந்தேங்கிறதும் மற்றதும் எதுக்காகன்னா நம்ம மனசுக்குள்ள அந்த எண்ணம் வரணும், பிள்ளைகளுக்கு அதை விதைக்கணும். அதான் முக்கியம். அவங்களுக்கு என்ன சொல்லி தரணும்? முதல்ல நம்முடைய பண்பாட்டை சொல்லி கொடுக்கணும். இப்ப நம்ம வந்த உடனே நம்ம கொங்கு நாட்டில் ஒரு வழக்கம் உண்டு, வந்த உடனே தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த பழக்கமெல்லாம் மறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. இதெல்லாம் தாகமா இருந்தா ஒரு கடையில போய் தண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி குடிக்கலாம். இப்ப போய் ஒரு கடையில் தண்ணி கேளுங்க பார்ப்போம், 1 லிட்டரா 2 லிட்டரா அப்படின்னு தான் கேட்பாங்க. காசு கொடுத்தா தான் தண்ணி. தண்ணியும் காத்தும் பொதுவா இருந்தது. இன்னைக்கு எல்லாமே என்ன செய்யுது, விலைக்கு வந்துருச்சு. பிள்ளைகளுக்கு வர்றவங்களை வாங்கன்னு சொல்லி பழக்கணும். மாதா பிதா குரு தெய்வம்னா அம்மாவுடைய அருமையை சொல்லி தரணும். அம்மா எப்படிப்பட்டவ அப்படின்னா, காலையில பிள்ளை பள்ளிக்கூடம் கிளப்புறப்ப அம்மா படுற பாடு என்னங்கிறது நான் பார்த்துருக்கேன் எல்லா வீடுகள்லையும். அதுலயும் சென்னை போன்ற நகரங்கள்ல எல்லாம் அந்த பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு குடும்பமே படுற பாடு. ஒரு வீட்டில் எல்லாரும் கம்பெடுத்து ஓடினாங்க. நான் பாம்பு தான் அடிக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஒரு எல்கேஜி பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. குடும்பமே விரட்டி பிடிச்சி ஓடி, ஒரு அம்மா பவுடர் போடுது, ஒரு அம்மா இட்லியை வச்ச குத்துன்னு குத்துது அந்த பிள்ளைய வாயில. முழுது ஆட்டோ வந்துருச்சு, வேன் வந்துருச்சு. அதுல ஒரு அம்மா இட்லியை கொண்டு போய் ஆட்டோக்காரருக்கு ஊட்டி பிடிச்சி அப்படியே சாப்பிட்டு போறாரு. அவர் நம்ம ஆள் தானே. அப்புறம் பெரிய மூட்டையை முதுகுல மாட்டி 60 நோட்டு 70 புத்தகம் சாப்பாடு தண்ணி அடிஸ்கல் பேனா பென்சில் ரப்பரு சபாகிரகத்துக்கு போற கூட இப்படி கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு கொடுத்து நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும். அவன் நான் ஒண்ணுமே ஆக மாட்டேன் ஞாபகிச்சுக்கோ. ஒருத்தர் எப்படி இத்தனை ஆவியா? இப்ப இத்தனை வேலையில இந்த பிள்ளைகளை அம்மாட்ட போய் எத்தனை கேள்வி கேட்கும் தெரியுமா? அம்மா என் பேனா எங்க? அம்மா என் வாட்டர் பாட்டில் எங்க? அம்மா என் மூடி எங்க? அம்மா என் செருப்புல ஒரு செருப்பு தான் இருக்கு. இத்தனை கேள்விக்கு அம்மா பதில் சொல்லணும். அப்பாட்ட போய் பிள்ளைய ஒரே ஒரு கேள்விதான் கேட்கும், அம்மா எங்க? அவ்வளவுதான். அதுலயும் சில பேர் உளறிடுவான், எந்த அம்மா அப்படின்னா. பார்த்துருக்கமா? அம்மா யார் தெரியுமா? ஒருத்தன் எழுதுனா, எங்கள் வீட்டில் சாப்பாடு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சுவையாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவார், இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள், மிச்சம் இருந்தால் மட்டுமே என் தாய் சாப்பிடுவாள். ஒரு நாள் கூட முதல்ல சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை. அதனாலதாங்க துறவிகள் கூட தாயை வெறுக்கல. பட்னத்தாரு துறவியானாரு, காதற்ற ஊசியும் வராது கடைவழிக்கேன்னு சொன்னாரு. ஆனா அம்மாவை மறக்கலைங்க. அம்மாவனுடைய மரணம் வரைக்கும் கூட இருந்தாருங்க. 2 திங்கள் அங்கமெல்லாம் நொந்து பற்று பையல் என்ற போது எடுத்தணைத்து செய்ய இரு கைப்புறத்தை தாங்கி கனகமுலை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேன் இனி. இன்னொருக்கா இந்த அம்மா வயிற்றுல நான் பிள்ளையா வருவனா? அம்மாங்கிறவ யாருங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லி தரணுங்க. அப்பாவும் அதுபாரு. அதே மாதிரி அம்மா உணவு கொடுக்குறப்ப அந்த அம்மா கொடுக்குற உணவுக்கான ஒரு ருசி வருமா? ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, என்னைக்கு ஃப்ரிட்ஜ் வீட்டுக்குள்ள வந்துச்சோ ருசியெல்லாம் காணா போச்சு. ஒரு மனைவி கணவனுக்கு குழம்பு ஊற்றுறாங்க, அதை நாக்கில் தொட்டு வச்சு
அப்படி சொல்லிட்டு போன மாசம் 15ஆம் தேதி ஒரு புளிக்குழம்பு வச்சு இல்லை அதே மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லுச்சு அதே தான் பேசாம சாப்பிடு. மொத்தம் 188 சீரியல் ஓடுது. மொத்த மனுஷி பாப்பனா உனக்கு வத்த குழம்பு வைப்பனா சாப்பாடு போடணுங்க. நல்ல சுவையா சமைக்க பழகணும். இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ பூரா யூடியூப்பை பார்த்து சமைச்சிடுறாங்க. ஒரு அம்மா யூடியூப்பை பார்த்து ரசம் வச்சுருந்துருக்கு. ரசம் வேற ஒன்றும் இல்லை. ரசம் வச்ச உடனே செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இப்படி அந்த ரச கிண்ணத்தை கையில் வச்சு ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டுருச்சு. நான் வைத்த ரசம் நவரசம் அப்படி போடுச்சு. அடுத்த நிமிஷம் வேலையில்லாத ஒரு 500 பேர் லைக் போட்டாங்க. அபாரம், பிரமாதம், வாவ் அப்படிலாம் போட்டாங்க. அதே ரசத்தை மத்தியானம் புருஷனுக்கு ஊற்றிருக்கு. அவன் மண் மாதிரி உட்காந்து தின்றுருக்கான். நம்ம கோவம் தாங்க முடியல. பாரு 500 பேர் வாழ்த்தி போட்டுக்காங்க. நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவன் சொன்ன ஏ லூசு, அதெல்லாம் ரசத்தை பார்த்தவன். நான் தான் திங்கிறவன். என் நிலைமை எனக்கு தான் தெரியும். பிள்ளைகளுக்கு நல்ல சுவையான உணவு கொடுத்தா வாழ்நாளெல்லாம் அம்மாவுடைய கைமணத்தை மறக்காது. அப்பாவும் அது போலதாங்க. எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த அப்பா பிள்ளைகளுக்காக எப்படி உழைக்கிறார்னு தெரியும். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். மதுரைக்கு ஒரு தடவை பட்டிமன்றம் பேசிட்டு வீட்டுக்கு போகிறேன். காலையில் மணி 3 இருக்கும். மழை லேசாக பேஞ்சிட்டு இருக்கு. நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முதல்ல. அப்போ செல்ஃபோனு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரர் வந்தார். மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. விடிய காலம் 3 மணி. என்னை பார்த்த உடனே ஐயா வாங்க வண்டியில இருங்கன்னாரு. என்னையா இந்நேரம் தூங்கலையா அப்படின்னு கேட்டேன். இல்லையா, என் பிள்ளை 8வது படிக்குது. நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் டூர் போடுறாங்களாம். ஒரு 50 ரூபா வேணும்னு கேட்டுச்சு. கையில் காசு இல்லை. ராத்திரிலாம் வண்டி ஓட்டினா பிள்ளை கொண்டு கொடுத்துடலாமேன்னு ராத்திரி பூரா ஓட்டினானியா. இப்போ உங்களை பார்த்தேன், ஏறுங்கய்யா. நீங்கள் ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் என் பிள்ளைக்கு கொண்டு காலையில் பள்ளிக்கூடத்தில் பணம் கொடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோங்க. என் பிள்ளை வாழ்நாளெல்லாம் எங்கள் அப்பா எனக்காக ராத்திரிலாம் வண்டி ஓட்டி சம்பாதிச்சாருங்கிற அந்த நெசத்தை நம்புச்சுன்னா அந்த பிள்ளை என்னைய மறக்காதுங்க. நான் சொன்னேன் 50 ரூபா நான் தர்றையா வச்சுக்கோங்கய்யா. அவரு இப்படி விளக்குறாருங்க கையை. அப்படிலாம் வாங்கக்கூடாதியா. ரிக்ஷா ஓட்டுறவர் வாங்கக்கூடாதியா. உழைக்காம வர்ற காசு உடம்புல ஒட்டாதியா. யாரு? ரிக்ஷாக்காரர் எனக்கு பாடம் நடத்துறாரு. உழைக்காம வர்ற காசு உடம்புல ஒட்டாதியா. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. சமீபத்தில் உலக புகழ்பெற்ற நடிகர் யாரு தெரியுங்களா? ஜாக்கி சான். பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும். சண்டை காட்சிலேயே வருவார், கார்ட்டூன்லேயே வருவார். அவரு படங்கள்ல நடிக்கிறப்ப அவரு எவ்வளவு அடிபட்டாரு, கீழே விழுந்தாரு, எலும்பு முறிஞ்சிச்சு, அவர் எப்படி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்கிறத அப்படி போட்டு காட்டுறாருங்க. அவர் பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து அப்படியே கண்ணீர் விடுதுங்க. யாரு? ஜாக்கி சான். எவ்வளவு கோடிக்கு சொந்தக்காரர் இருக்கிறீங்களா? கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டவர், கோடிக்கணக்கான பணம் உள்ளவர். அந்த காட்சியை காட்டுறாரு. நான் எப்படி நடிக்கிறப்ப என்ன கஷ்டப்பட்டேன்னு. அந்த பிள்ளை அவங்க அப்பா கையை அப்படி பிடிச்சிக்கிடுதுங்க, கண்ணீர் விடுதுங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாப்பா என்ன நீங்க வந்து காப்பாத்துறீங்க. இந்த எண்ணத்தை பிள்ளைகள் மனதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? விதைக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளை அப்பா எப்படி பார்த்துக்கிறாருங்கிறது சாதாரணம் இல்லை. மதுரையில் சித்திரை திருவிழா அப்ப அழகர் ஆற்றுல இறங்குவார். நான் நேர்முக வர்ணம் பண்ண போவேன். அப்ப அப்பாக்குமார்கள் பிள்ளையை தோளில் வச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? பிள்ளை காணா போயிடுவான்னு இல்லைங்க. என் உயரம் 5 அடி தான் மகனே, உன் உயரம் 2.5 அடி. என் தோல் ஏறிட்டேன்னா 8 அடி. நான் பார்க்காத உலகத்தை, என்னால் எட்ட முடியாத உயரத்தை மகனே என் தோல் மீது அமர்ந்து கொண்டு நீ பார்க்க வேண்டுமடா என்று எல்லா தந்தையும் நினைப்பதால் தான் பிள்ளைகளை தோல்ல வச்சுக்கிறாங்க. நினைவு வச்சுக்கோங்க. ஆசிரியர்னா யாரு? சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். ஆசிரியர் எப்படிப்பட்டவர்? அவங்க சொன்ன மாதிரி இருளா இருக்கும். ஒரு குச்சியை பொறுத்துதான் ஒரு தீபம் தோன்றும். அந்த இருள் அகலும். அறியாமை என்னும் இருளை அகற்ற யாரு?
ஒரு துணை நிற்கிறார்னா ஆசிரியர் தான். ரொம்ப நாளைக்கு நான் முன்னாடி ஒரு இது படித்தேன். வடநாட்டில் மதன் மோகன் மாளவியா அவரை போன்று பெரும்பெரும் இவர்கள் இருக்காங்க. அவர் ஒரு பள்ளியில ஆசிரியர் இருந்தப்ப 3ஆம் கிளாஸ் பிள்ளைகள்லாம் உட்கார்ந்துருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணாரு, பிள்ளைகளை பார்த்து அந்த போர்டில் போய் ஒரு கோடு போட்டார். கருப்பு போர்டில் வெள்ளை கோடு போட்டார். பிள்ளைகளை வந்து பார்த்து கேட்டார், பிள்ளைகளா நான் ஒரு கோடு போட்டேன், எங்க யாராவது எந்திரிச்சு நான் போட்ட கோட்டை அழிக்காம சின்னதாக்க முடியுமான்னு கேட்டார். நல்லா புரியுதான்னு பார்த்துக்கங்க. அவர் கோடு போட்டாரு, அந்த கோட்டை அழிக்க கூடாது, ஆனா சின்னதாக்கணும். எப்படி ஆக்கலாம்? எல்லாம் தூங்கிட்டீங்களா? இருக்கீங்களா? கோடு போட்டிருக்கு, பக்கத்துல ஒரு பெரிய கோடு. இதே மாதிரியே ஒரு சின்ன பிள்ளை எந்திரிச்சு, ஒரு பையன் எந்திரிச்சு சாக் பீஸ் வாங்கி அவர் போட்ட கோட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டான். அவர் அவனை பிடிச்சு அப்படி கட்டி பிடிச்சிட்டாரு. சபாஸ்ரா தம்பி, நான் போட்ட கோட்டை அழிக்காம சின்னதாக்கிட்டேன். என்ன அர்த்தம் தெரியுமா? பிறர் அழிவில் இல்லை நம் உயர்வு. நாம் உயர்ந்தால் நம்மை எதிர்த்தவர்கள் எல்லாம் சாதாரணமாக இறங்கி போவார்கள். எனவே நம்மை உயர்த்தி கொண்டால் நாம் சாதித்து காட்ட முடியும். இதத்தான் அவர் என்ன பண்றாரு, ஒரு கோட்ல விளக்கி காட்டுறாரு. கதைகள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். புராணங்கள், இலக்கியங்கள். இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய இந்தியர் யாரு அப்படின்னு கேட்டா சுந்தர் பிச்சை. கூகுள் நிறுவனத்துடைய அதிபர் சிஇஓவா இருக்காரு. அவரு 150 கோடி என்னமோ சம்பளம் வாங்குறாரு. அவர் எப்படி, அவர் மெட்ராஸ்காரர் தான். என்ன அவருக்கு பெரிய ஞானம்? அவரே சொல்றாரு, நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப எங்க அம்மா மடியிலையும் எங்க தாத்தா பாட்டி மடியிலையும் படுத்து கதை கேட்பேன். அந்த கதைகள் என் உலகத்தினுடைய கற்பனையை உருவாக்கின. அதனால் இன்றைக்கு நான் இவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் படித்த படிப்பு, சொன்ன கதை, வாழ்ந்த அனுபவம், இதையெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும். அப்ப பிள்ளைகள் அன்னையை, தந்தையை, ஆசிரியரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கோயம்புத்தூர்ல ஒரு தடவை பேசி முடிச்சு இறங்க போறேங்க. 2000 பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து இந்த கையெழுத்து வாங்க வர்றாங்க, ஆட்டோகிராஃப். அதுல கூட்டத்துல இந்த கூட்டத்தை விளக்கிட்டு ஒரு பெரியவர் வர்றாரு, 85 வயசு இருக்கும். நான் அவரை பார்த்து பயந்து போனேன். ஏன் தெரியுமா? அப்படி கையெழுத்து வாங்க வந்தவர் யாருன்னு பார்த்தா எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார். கூட்டத்தை விளக்கிட்டு வர்றாரு. அவர் யாருன்னு சொல்றேன் கேளுங்க. கையிலேயே அடிப்பாரு ஸ்கேல் வச்சு. அப்ப எல்லாம் வாத்தியார் வந்து அடிக்கலாம். இப்ப அடிக்க வேண்டாம், லேசா உத்து பார்த்தோம்னா போதும். கொலை முயற்சி அப்படின்றாங்க. உடனே போலீஸ் வந்து வாத்தியாரை பிடிச்சு போயிருது. அவரு ஸ்கேல்ல அடிப்பாரு, என்ன எழுத்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அவர் வந்த உடனே நான் சடார்னு என்ன பண்ணேன், அவர் காலை தொட்டு கும்பிட்டேன். இது நடந்து 2-3 வருஷம் தான் ஆகுது. ஏன்னா வாத்தியார்களை பார்த்தா அப்படி மரியாதையா இருப்போம். இன்னைக்கு அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? ஒரு வாத்தியார் பஸ்ல ஏறி இருக்காரு. பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து இருந்த ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான், ஸ்கூல் பையன் படாரு எந்திரிச்சிருக்கான். இவர் அவன் தோலை பிடிச்சு அமுக்குனார், உட்கார். அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல வச்சுக்கோ அந்த மரியாதையெல்லாம். திருப்பி பஸ் போச்சு, திருப்பி எந்திரிச்சான், திருப்பி அமுக்குனாரு. 3வது தடவை அமுக்கவும் அவன் அழுதுட்டான். நான் கொடுமுடியிலேயே இறங்க வேண்டியவன்யா, அமுக்கி அமுக்கி இங்க வரைக்கும் கொண்டு வந்துட்டேன், நான் இன்னொரு பஸ்லயா போவேன்னு கேட்டான். நம்மளால நினைச்சுக்கிட கூடாது. நான் ஒரு காலத்துக்கு கும்பிட்டு எதுக்கு நீங்க சொல்லிவிட்டா நான் வந்து போட்டிருப்பேன். இல்லடா என் பேர் நீங்க போடுறா அப்படின்னாரு. நான் உடனே இப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தேங்க. வாங்கி பார்த்துட்டு இன்னும் திருந்தலடோய் அப்படின்னாரு என் கையெழுத்தை பார்த்து. எனக்கு ஜனாதிபதி விருது கிடைத்தது போல மகிழ்ச்சி ஏற்பட்டது. தாயும் தந்தையும் ஆசிரியரும் தெய்வமும் நமக்கு துணை நின்றால் நாம் உலகத்தையே வென்று காட்டலாம். 25வது ஆண்டு வெள்ளி விழாவிலே இன்றைக்கு நான் பேச வருகிறேன் என்றால், பொன் விழா, பவள விழா, 100ஆண்டு விழா என்று பல்வேறு விழாக்களை இந்த பள்ளி காண வேண்டும்.
அப்போது கல்லூரியாக பல்கலைக்கழகமாக இந்த கல்வி நிலையம் உயர வேண்டும். அப்போதும் மறக்காமல் என்னை அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எம் பள்ளி மாணவ மாணவிகளையும் பள்ளியையும் பாராட்டிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு எங்கள் மகிழ்ச்சி கலந்த நன்றியை எங்கள் சார்பாக கூறிக்கொள்கிறோம். தம் பெயரை காலத்திற்கேற்றாற் போல மாற்றிக்கொள்ளும் இக்காலத்தில் தம் பெயரின் மூல மந்திரத்தையே வெளிப்படுத்திய உங்கள் வெளிப்படையான பேச்சு அனைவரையும் கவர காரணம் என்றுணர்ந்தோம். ஒழுக்கத்தின் மேன்மையையும் நட்பின் சிறப்பையும் தனக்கே உரிய மேற்கோள்களின் வழியே எங்களுக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் வேண்டும் வேண்டாம் என பிரித்தறியும் பகுத்தறிவையும் ஊட்டியது. அன்னையும் பிதாவும் முன்னரே தெய்வம் என கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த பிதாவும் அன்னையையே சார்ந்துள்ளார் என்பதை உணர்த்தினீர்கள். தந்தையின் உழைப்பை பிள்ளைகள் உணர்ந்து நீங்கள் கூறிய உங்கள் வாழ்க்கையின் சம்பவம் எங்களை தெளிவுபடுத்தியது. ஆசிரியரின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்தோம். உங்கள் திருக்குறள் மேற்கோள்களுடன் கூடிய செய்திகள் பசுமரத்தாணி போல் எங்கள் மனதில் பதிந்துள்ளது. கடவுளுக்கு இணையான உறவின் சிறப்பையும் கல்வியின் பெருமையையும் தந்தையின் பொறுப்பையும் மகன்களின் கடமையையும் எங்கள் பள்ளி தாளாளர் மற்றும் அவரின் மகன்களையே உதாரணமாக கூறி எங்களுக்கும் உணர வைத்து பெருமைப்படுத்திய உங்களின் உற்சாகமூட்டும் வார்த்தைகள் எங்களுக்கு ஊக்கமூட்டும் உத்திகள். ஐயா, நன்றிகள் பல பல. Thank you for valuable words, sir. Appreciations are the greatest keys of everyone. We, Tamil Matric Higher Secondary School, have not failed in this anymore. To appreciate the hard work of our school buds resulted in their success in the year 2023 as great achievements. I would like to invite our Chief Guest, Dr. J. Gnanasambandan, to honor our winners by distributing the prizes. பள்ளி என்பது கலை மற்றும் அறிவு நிறைந்த கலைக்கூடம், அறிவு களஞ்சியமாகும். ஒரு குழந்தையின் வளர்ச்சியில் ஊக்கப்படுத்துதல், பெருமைப்படுத்துதல் போன்ற செயல்பாடுகளின் பங்களிப்பு மிகவும் இன்றியமையாதவை. எம் பள்ளி தம் மாணவ செல்வங்களின் திறமைகளை பாராட்டி ஊக்கப்படுத்துவதில் சிறிதேனும் தளர்ந்தது இல்லை. கடந்த ஆண்டு கல்வியில் சிறந்த எம் மாணவ முத்துக்களுக்கு பரிசளித்து பாராட்டுமாறு சான்றோர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Prize distribution for the academic excellence in the final examination of the year 2022-2023 for the grade KG1A to grade 9. First rank held by Lauren KG1A. Rank holders of 2022 and 23. Next, Pranavi E of KG2A. Tugagan S.S. of KG2C. Shanvika K. of grade 1st B. Shanvika K. of grade 1st B. Next, Janavashni J.M. of grade 3rd B. Janavashni J.M. of grade 3rd B. Next, Roshan TV of grade 2nd B. Next, Deepshika S.J. of grade 4A. Leah Sri R.G. of grade 5A.
Bhavisha K of grade 6A. Ridanya VS of grade 7A. Varshita V of grade 8A. Last but not least, Bhavyadharini T of grade 9A. Bhavyadharini T of grade 9A. Next, it's a very precious prize distribution for the top rank holders in the public examination of the year 2022 to 2023 for 10th, 11th and 12th standard toppers. 12th standard Samyukta S holds first rank with the marks 592 out of 600. She scored 592 out of 600. Second rank held by Jasmine Bono A scored 585 out of 600. Third rank held by Abhinaya K.A. She scored 575 out of 600. In the 11th standard, first rank held by two of them, Sudharma G scored 570 out of 600. And Sandamir M scored 570 out of 600 and held first place. Second rank held by Ridanya P. She scored 567 out of 600. Third rank held by three of them, Balasurya S. He scored 565 out of 600. Yes, Varsha, she is also holds third place with 565 out of 600. Next, Razil Azad KS. He is also hold third rank. Scored 565 out of 600.
In the 10th standard public examination, Sahana N.S. scored 486 out of 500. She held the first rank. Second rank held by Sanjana P.P. She scored 484 out of 500. Third rank held by Janani M.U. She scored 483 out of 500. Congratulations all winners. I would like to invite our student Puvika of grade 12 to give a few words about our 12th standard public examination, Sadhanai Nayakan, Bhupesh S. புத்திசாலிகளின் சொத்தல்ல, அது முன்னேற துடிக்கும் உழைப்பாளிக்கும் தன்னம்பிக்கைக்குமே சொந்தம் என்ற பொன்மொழியோடு நம் பள்ளியில் 2021-2022 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற சாதனை நாயகன் நம் எஸ் பூபேஷ் பற்றிய சில குறிப்புகள் உங்களுக்காக. கடினமான செயலின் சரியான பெயர் தான் சாதனை, சாதனையின் தவறான விளக்கம் தான் கடினம் என்பதற்கிணங்க நம் முன்னாள் மாணவன் திரு எஸ் பூபேஷ் ஈரோடு மாவட்டம் தொடுமுடி வட்டம் கைவெட்டுப்பாளையம் என்னும் கிராமத்தைச் சேர்ந்த திரு கே செந்தில்குமார் மற்றும் திருமதி எஸ் சந்திரதேவி தம்பதியருக்கு புதல்வன் ஆவார். தனது பள்ளி மேல்படிப்பை நம் தாமரை மெட்ரிக் மேல் பள்ளியில் பயின்று வந்தார். இக்காலகட்டங்களில் எஸ் பூபேஷின் செயல்பாடுகள் அனைத்தும் இயல்பாகவே இருந்தாலும் அவரின் அதீத அமைதியும் பணிவும் பேரார்வமும் அனைவரையும் சற்றே ஆச்சரியமூட்டியது. பேரார்வம் இல்லாமல் பெரிதாக யாரும் இந்த உலகில் சாதித்தது இல்லை என்பதற்கு உதாரணமாக நம் முன்னாள் மாணவன் எஸ் பூபேஷ் தனது பேரார்வத்தினை பள்ளி படிப்பில் மட்டுமல்லாமல் நம் அரசு மொழியான ஹிந்தி பயில்வதிலும் செலுத்தி அதற்கான 8 தேர்வுகளையும் முதல் வகுப்பிலேயே கற்று தேர்ந்துள்ளார். வெற்றி என்பது திடீரென நிகழ்வது அல்ல, அது நாம் கற்றுக்கொண்டது, பயிற்சி செய்தது மற்றும் பகிர்ந்து கொண்டது என்பதை தனது சாதனையால் உணர்த்தியுள்ள நம் பூபேஷ் அரசு நடத்தும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 595 மதிப்பெண்கள் பெற்றும் சாதனை படைத்துள்ளார். நம் சாதனை நாயகன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணிதம், இயற்பியல் மற்றும் வேதியியல் ஆகிய முக்கிய பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று அசுர வெற்றி பெற்றார் என கூறி பெருமை கொள்கிறோம். தற்போது நமது சாதனை மாணவன் தனது மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் என்னும் தொழில்நுட்ப கல்லூரியில் ECE எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 2ஆம் ஆண்டு பயில்கிறார். அவரை எம் பள்ளி நிர்வாகம் சார்பாக வாழ்த்து வரவேற்கிறோம். நன்றி. சென்ற 2021-22ஆம் ஆண்டு விளையாட்டு விழாவில் நம் பள்ளியின் தாளாளர் திரு எஸ் ராஜா ஐயா அவர்கள் அக்கல்வி ஆண்டில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 595 மதிப்பெண் மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ செல்வங்களுக்கு தம் பள்ளியின் 25வது ஆண்டு வெள்ளி விழாவில் பரிசாக ரூபாய் 1 லட்சம் பரிசளிப்பதாக வாக்களித்தார். சொல்வதை மட்டுமே செய்பவர் நம் பள்ளி தாளாளர் திரு ராஜா ஐயா அவர்கள் என்பது நாம் அறிந்ததே. I would like to invite our secretary sir to declare the house points. A very good evening to all. So this academic year 2023-24, the overall academic championship goes to
Coral House with 20,063 points. The staff in charge and house captain and house vice captain can come and pack their trophy on the stage. Thank you. Celebrate the pillar of our school, the stem of Thamari family. It's none other than Mailanandan sir. Now I am glad to call Ritanya and Barnaby to render a few words about him. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாங்கள் வருணவி ரிதன்யா உங்கள் முன் நம் தாமரை பள்ளியின் வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருக்கும் ஒரு சிறந்த மனிதரை பற்றி பேச வந்துள்ளோம். ஒரு மனிதன் மாமனிதன் ஆவது தன் நற்பண்புகளால் மட்டுமே என்பது நாம் அறிந்ததே. அதற்கு ஒரு வாழும் மாதிரிதான் நம் திரு க. மயிலானந்தன் ஐயா அவர்கள். நம் திரு மயிலானந்தன் ஐயா அவர்கள் 1974ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் நாள் ஈரோடு மாவட்டம் புள்ளக்கவுண்டனூர் எனும் ஊரில் கொந்தளம் எனும் கிராமத்தில் பொன் கணபதி மற்றும் காலட்சுமி ஆகிய தம்பதியருக்கு 3வது செல்ல மகனாக பிறந்தவர். இவருக்கு மூத்த சகோதரிகள் 2. தன் சகோதரிகள் மீதான அன்பின் தாக்கமோ என்னவோ தன்னுடன் பணிபுரியும் அனைவரிடத்திலும் தன் சகோதரத்துவத்தை பாரபட்சமின்றி காட்டுபவர். இவர் தனது ஆரம்ப கல்வியை அண்ணாமலை கோட்டை ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பயின்றார். தன் தந்தை ஒரு ஆசிரியர் என்பதால் அவரின் பணிமாற்றம் காரணமாக தனது கல்வியை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி சிவகிரியிலும், தனது இடைநிலை மற்றும் மேல்நிலை கல்வியை அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி சிவகிரியில் 1983 முதல் 1902ஆம் ஆண்டு வரை பயின்றார். 1993ஆம் ஆண்டு சிக்கை நாயக்கர் கல்லூரி ஈரோடு மாவட்டத்தில் இளநிலை தாவரவியல் படிப்பை தேர்வு செய்து தன் கல்வியை தொடர்ந்தார். பள்ளி மற்றும் கல்லூரி பயின்ற காலங்களில் தனக்கு இருந்த சேவை மனப்பான்மையை NSS, NCC போன்ற மன்றங்களில் சேர்ந்து மெருகேற்றிக் கொண்டார். திரு மயிலானந்தன் ஐயா அவர்கள் தன் குடும்பத்தில் ஒரே ஆண் பிள்ளை என்பதால் தன் பொறுப்பை உணர்ந்து 1996ஆம் ஆண்டு சிவகிரி SSV மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்தார். 1900 பள்ளி வளாகத்தில் வலம் வரும் இவர் தம்மை நாடி வருவோருக்கு ஒருபோதும் என்னால் முடியாது, இல்லை என்ற எதிர்முகத்தை காட்டியதே இல்லை. அவர் ஒரு தகவல் களஞ்சியம் என்றே சொல்லலாம். எதை பற்றிய தகவல் என்றாலும் தெரியாது என்ற சொல்லை ஒருபோதும் அவர் கூறியதே இல்லை. தாம் அறியவில்லை என்றாலும் அறிந்த எவரிடமாவது அதை தெரிந்து நமக்கு தேவையான தகவல்களை சிறப்பாக தந்தே விடுவார். திடமான உடலையும் திண்மையான குரலையும் உடைய மயிலானந்தன் ஐயா அவர்களின் மனமோ மிகவும் மென்மையானது. திரு மயிலானந்தன் ஐயா அவர்கள் தன் பெயரிற்கு ஏற்றாற் போல தன்னையும் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் எப்பொழுதுமே ஆனந்தமாக வைத்துக் கொள்ளும் ஒரு நல்ல மனிதர். திரு மயிலானந்தன் ஐயா அவர்கள் தனது அன்பாலும் நகைச்சுவை உணர்வாலும் தனக்கென ஒரு கூட்டத்தையே தன்னை சுற்றி அமைத்துக் கொண்டவர். இன்றைய இளைஞர்கள் மத்தியில் பொழுதுபோக்கிற்காக வலம் வரும் எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களையும் தன் அருகில் கூட அண்ட விடாமல் தன்னை ஒரு எல்லைக்குள்ளாகவே வைத்துக் கொள்பவர் அவர். மனித வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் ஏராளம் உள்ளன. இவற்றில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவை 3ம் இன்றியமையாதவையாகும் என்று தன் செயல்களால் நிரூபித்துக் கொண்டிருக்கும் நம் மயிலானந்தன் ஐயா அவர்கள் ஒரு நற்பண்பாளர். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் எனும் வள்ளுவன் வாக்கிற்கிணங்க வாழும் ஒழுக்க சீலனாவார். அவரின் நண்பர்கள் மற்றும் சுற்று வட்டாரத்திடம் அவரை பற்றி கேட்டபோது ஒன்று போல் அனைவரும் கூறிய ஒரு சிறப்பு என்னவென்றால், அவர் எவரிடத்திலும் ஏற்றத்தாழ்வு கருதாதவர், யாரையும் சொல்லாலோ செயலாலோ துன்பப்படுத்தாமல் பழகும் பண்புள்ளவர் என்றே கூறினர். தற்போதைய பொருளாதார சூழ்நிலைகளை பொறுத்தவரை ஒருவன் ஒரு நிறுவனத்தில் தொடர்ந்து 5 வருடங்கள் பணிபுரிவதே கடினம் என்றிருக்க,
நம் பள்ளியில் திரு மயிலானந்தன் ஐயா அவர்கள் தொடர்ந்து 25 ஆண்டுகள் ஒரு நிறுவனத்தின் அலுவலக மேல்மையாளராக பணியாற்ற என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆம், அவர் மீதான நம் பள்ளி தாளாளர் திரு ராஜா ஐயா அவர்கள் கொண்ட நம்பிக்கையும் பணியில் அவரின் நேர்மையும் மட்டுமே. சுருக்கமாக சொல்ல போனால் அவர் நம் பள்ளியின் பொக்கிஷம் என்றே கூறலாம். இத்தகைய நற்பண்பாளரை பற்றி பேச வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. Thank you, sir. I request all the dignitaries to sit off the stage. வெள்ளி விழா தொடரில் குடியிருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் விழாவில் வீட்டிருக்கக்கூடிய விழாவில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நல்கண் வணக்கம். என்னை இந்த கல்வி அறக்கட்டளையின் கீழ் வழி நடத்திய மேனாள் கல்வி அறக்கட்டளை உறுப்பினர் அவர்களுக்கும், இந்நாள் வழி நடத்தி கொண்டு சென்று இருந்திருக்கக்கூடிய இந்நாள் அறக்கட்டளை உறுப்பினர் அவர்களுக்கும், என்னுடைய 25வது ஆண்டு பணிக்கால நிறைவுக்காக என்னை கௌரவித்து என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும், கல்வித்துறையிலும் சரி, மாணவ செல்வங்களும் சரி, ஆசிரியர் நண்பர்களுக்கும் சரி, என்னுடைய இப்பணி பெருமையை உங்களுக்கு உறுத்தாக்கிக் கொண்டு மென்மேலும் நான் உண்மையுள்ளவராக உங்களுடன் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று உறுதி தருணத்தில் நன்றி கூறி எழுதுகிறேன். நன்றி, வணக்கம்.